விழுப்புரத்தில் பாஜக மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதல் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. விழுப்புரத்தில் பாஜக மாவட்ட செயற்குழு கூட்டம் மாநில செயலாளர் KT ராகவன் தலைமையில் தனியார் மண்டபம் ஒன்றில் நடைபெற்றது. அப்போது விழுப்புரம் மாவட்ட பாஜக முன்னாள் செயலாளர் போலி ஸ்ரீதர் தனது ஆதரவாளர்களுடன் மண்டபத்திற்குள் நுழைந்து மேடையில் இருந்த பாஜக நிர்வாகிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் முற்றி மோதல் ஏற்பட்டது. அப்போது மண்டபத்தில் இருந்த சேர்கள் மற்றும் பொருட்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. பாஜக நிர்வாகிகள் சிலரும் தாக்கப்பட்டனர். புனிதமான கட்சி, உத்தமர் வாஜ்பாய் வழியில வந்த கட்சி வைக்கிறாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியுமே தேர்தல் நடத்தி தான் ஒன்றிய தலைவர் மாவட்ட தலைவர் தேர்ந்தெடுக்கணும். ஆனா பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டில் இது ஒரு கார்பரேட் கம்பெனி மாரி ஒன் மேன் இந்த கட்சிக்கு டெண்டர் விட்ட மாதிரி கோட்ட பொறுப்பாளர் ரமேஷ் கிட்ட இந்த கட்சியை டெண்டர் விட்டாங்க. இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த விழுப்புரம் கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜராஜன் தலைமையிலான காவல்துறையினர் தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறி பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் போலி சேகர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர்.